தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபுல் ரிவ்யூ, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை எத்தனை நாளாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அமேசானில் ஃபர்ஸ்ட் டேலே வந்து இந்த ஃபோனை வந்து நம்ம வாங்கினோம். ஸோ வாங்கினதுலேருந்து இந்த ஃபோனில் பல விதமான பிரச்சனைகளும் இருந்தது, பல விதமான நல்ல விஷயங்களும் இருந்தது. எல்லாத்தையுமே நான் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதோட ஓவரால் ஃபுல் ரிவ்யூ என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பில் குவாலிட்டி மற்றும் டிசைன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக 5.7 இன்ச் கொண்ட இந்த பர்டிகுலர் டிஸ்பிளேக்கு ஃபோன் பார்க்குறது ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஸ்லிம்மாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இனிஷியலாக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சாலும் போக போக கண்டினியூஸாக இப்போ நான் யூஸ் பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு கையில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் 2 கையில் யூஸ் பண்ணாதான் இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓவரால் பில் குவாலிட்டி ஒரு நல்ல பில் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக் கீ மற்றும் பவர் பட்டன் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி டைப் சி போர்ட், உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது கொஞ்சம் கை வச்சு மறைச்சிட்டிங்கனாலும் சவுண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து வெளியே வரது கிடையாது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே உங்களுக்கு குவாட் ஹெச்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 2K டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி அவுட்டர் கண்டிஷனில் இருக்கட்டும், இண்டோர் கண்டிஷனில் இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். வியூவிங் ஆங்கிள்ஸ்லேருந்து கலர் ரீப்ரொடக்ஷன், பிளாக்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து தெரியுது. ஸோ டிஸ்பிளே ரொம்பவே நல்ல டிஸ்பிளே. இதுக்கப்புறமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பெரிய பேட்டரி 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1.5 நாட்கள் வந்து நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தாலும் தாராளமாக வரும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த 4000 mAh பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அப்படின்றது வந்து ஆவரேஜாகவே இந்த சார்ஜ் ஆயிடுச்சு. டிபெண்டிங் அப்பான் 5% to 15%லேருந்து 80%லேருந்து 90% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணும்பொழுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ரியர் கேமரா. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து RGB சென்சர், இன்னொன்று வந்து மோனோக்ரோம் சென்சர். ஸோ மோனோக்ரோம் சென்சர் அப்படின்றது டியூல் கேமராஸை பற்றி எக்ஸ்பிளனேஷனில் நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கேமரா சாம்பிள்ஸை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து தூக்கி கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரியல் ஃபேசிங் கேமராவில் டாப் நாட்ச்னு சொல்லலாம். ப்ளஸ் போர்ட்ரேட் மோடில் நீங்கள் இமேஜஸ் எடுக்கும்பொழுது 1+5 விட இதில் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு போர்ட்ரேட் மோட் எல்லாமே வருது. இது இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா நீங்கள் பார்க்கும்போது வெறும் 8 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான இமேஜ் அப்படின்னு சொல்லுவேன். பட் எக்ஸலண்ட்டாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் நீங்கள் அதிகப்படியாக வந்து 4K வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். பட் OIS வந்து சப்போர்ட் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தாலும் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் மற்றும் வந்து லைட்டிங் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அவுட்டர் கண்டிஷன்லேயே இருக்கட்டும், இன்டோர் கண்டிஷன்லேயும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் வீடியோ நல்லாவே வருதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Honor 8 Pro ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆடியோ ப்ளஸ் வீடியோ இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Honor 8 Pro. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா Kirin 960 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் வைஸும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா EV கேம்ஸுமே வந்து ஈஸியாக வந்து விளையாட முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமிங் வைஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், மல்டி டாஸ்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த UI அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு கன்வீனியன்சிங்கான UI கிடையாது. நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு சில டைம் அந்த UIயோட லேக் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக நீங்கள் ஒரு ஆப்ஷன்லேருந்து இன்னொரு ஆப்ஷன் மாறும்பொழுது அந்த ஸ்பிளிட் ஆஃப் த செகண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறது போல தான் எனக்கு வந்து ஃபீலிங் இருக்குது. பிகாஸ் 6GB RAM இருந்தாலும் அது கொஞ்சம் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்குது. 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜை பற்றின கவலை வேண்டாம். ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ப்ரோஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 4000 mAh பேட்டரி உங்களுக்கு 1.5 நாட்கள் வருது. 2K டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல வந்து கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வியூவிங் ஆங்கிள்ஸில் இருந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டியும் ஓரளவுக்கு மெட்டல் பாடி எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜே கொடுக்குறாங்க. 6GB ரேமோட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், பிக்கஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ. நீங்கள் கேமிங் எல்லாம் விளையாடும்போது உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ தெரியாது, நார்மல் யூசேஜ்லேயும் ஹீட்டிங் இஷ்யூ தெரியாது. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா உங்களுடைய டெம்பரேச்சர் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர், சென்னை இது போல் ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் அவுட்டர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ தெரியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, ரியர் கேமரா நான் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன் அப்படின்றத போல் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேமரா யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. பிகாஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ரிட்டர்ன் பண்ணி இப்போ
செகண்ட் வந்திருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் இதுலேயும் அந்த இஷ்யூ இருக்குது. அதற்கான ப்ரூஃபும் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே நான் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ 2த்துலேயுமே 33 டிகிரி இருக்குது. அவுட்டோரில் நான் வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ 2மே நார்மலான டெம்பரேச்சரில் இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிடத்துக்கு வந்து நான் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன் அவுட்டோர் கண்டிஷனில் ஒரே டைமில் ஒரே மாதிரி ஷார்ட்ஸ்க்கு. பட் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 இருக்குது OnePlus 5ல். இதே நீங்கள் ஆன் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது, அதுவும் ஃப்ரண்ட் சைடில். கொஞ்சம் நேரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் சைலண்ட்டாக வச்சிங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணாமல் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிடுது. பட் ஸ்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி ஹீட்டிங் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது என்னோட நார்மலான யூசேஜில். ஸோ கண்டிப்பாக ஹீட்டிங்ன்றது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் அவுட்டோரில் அதிகமாக எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா? ஒருவேளை நீங்கள் அவுட்டோரில் எடுக்கிறவங்களா இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்வீங்களா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா அவுட்டோர் கண்டிஷனில் வெயிலில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஹீட்டிங் வந்து வருது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு வித்தியாசமான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.